வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாக்லினுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்டின்ற ஒரு விஷயம் தான் வந்து அவங்க கேம பாதிக்குது அப்டின்ற மாரி நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தரமான ஒரு பதிலடி குடுக்குறாங்க அப்டின்னே சொல்லலாம். அத பத்தி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஃப்ரெண்ட்ஸ எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்டின்றத இவங்க இந்த கான்வர்சேஷன் மூலமா அவங்க வந்து சொல்றாங்க. லைக் அருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப வெளிய வரணும் அப்டின்ற மாரி நெனைக்க மாட்டாங்க அப்டின்றத வந்து சொல்றாங்க. ஏன்னா, நான் இங்க ஒவ்வொரு விஷயம் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அப்டின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்டின்ற மாரி, ஜாக்லின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. லைக் ஏஞ்சல் அண்ட் டெவில். ஸோ அந்த டாஸ்க்ல நான் விளையாடியிருந்தா தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வந்திருக்கும். லைக் இவ என்ன நடிக்கிறாளா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு. பட் நான் அத விளையாடாதது வந்து ஏன் அப்டின்றதும் அவங்களுக்கு புரியும். ஏன்னா, நான் ஜாக்லின் வந்து அதுதான் அப்டின்றது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அப்டின்ற மாரி ஜாக்லின் வந்து சொல்றாங்க. அதே மாரி எங்க அம்மா கூட அந்த அளவுக்கு வந்து என்ன பத்தி தெரியாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன் அண்ட் அவுட் என்ன பத்தி எல்லாமே தெரியும். நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்டின்னா, எதுக்காக நான் பண்றேன்? அண்ட் தென் எதுக்காக நான் அத பண்ணல அப்டின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெளிவா தெரியும் அப்டின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப எவ்வளோ வேல்யூ பண்றாங்க அப்டின்றதையும் வந்து அங்க ஒவ்வொரு பாயிண்ட்டா எடுத்து வைக்கிறாங்க அருண்ட்ட. அண்ட் தென் கடைசியா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் வீக்னஸா தெரியுதுன்னா என்னோட கேம்ல, கண்டிப்பா நான் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்டின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ ஐ அம் ரியலி ஓகே வித் தட் அப்டின்றத அழுத்தி சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னால என்னோட கேம் பாதிக்கப்படுதா? பாதிக்கப்படட்டும் அப்டின்ற மாரி அது வந்து என்னோட வீக்னஸா தெரியுதா? தெரியட்டும் அப்டின்ற மாரி அவங்க வந்து பளிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப வேல்யூ பண்றாங்க அப்டின்றது இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாரி இன்னும் 33 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க 33 நாளும் இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள, அதுக்கப்புறம் நீங்க வெளிய போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கு அப்டின்ற மாரி அருண் வந்து கேட்பாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் எவ்ரி வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிடுவேன் அப்டின்ற மாரி தான் எனக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த பிக் பாஸ் சீசன் நான் உள்ள இருப்பேன் அப்டின்ற மாரி ஒரு தாட்டே என்கிட்ட இல்ல அப்டின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ எனிவே எப்ப போனாலும் சரி, நான் வந்து வெளிய போனதுக்கப்புறம் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டேன் அப்டின்னா, நான் வேற மோடு ஃபன்னு தான் அப்டின்ற மாரி அவங்க வந்து ஜாக்லின் சொல்றாங்க. ஸோ தட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி அவங்க சொன்னதா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த பிக் பாஸ் சீசன் நான் இருப்பேன் அப்டின்ற மாரி அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாவும் இல்லாம ரியாலிட்டிய பேசுனது வந்து பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்டின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.